ஜனநாயகன் முடக்கப்பட்டப்போ வெளியில வராதப்போ விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. இல்ல கான்கிரீட்டா அதுக்கப்புறம் யாரு பண்றான்னு தெரியுது. இன்னார் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதான் சொல்ல உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை யாரு பண்றாங்க அப்படின்னு. படம் 2 பேர் கையில தான் இருக்கும். ஒன்னு சென்சார் போர்டு கையில இருக்கும், இன்னொன்னு படக்குழு கையில இருக்கும். இதுல படத்தை வெளியிட்டது சென்சார் குழுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? எல்முருகன்றது இன்னைக்கு வந்து அவரோட கண்ட்ரோல் தானே சென்சார் போடுது. அவருடைய அழைப்புல தானே இங்க இருந்து சிவகார்த்திகேயன் எல்லாம் போனாங்க. அவரால் முடக்க முடியுமா முடியாது? ஒரு அரசியல்ல வந்து அந்த படம் வெளியில வந்துச்சு அப்படின்னா அது தாவேகாவுக்கு வந்து பெரிய மைலேஜ் கொடுக்குன்றதுனாலதான் மாநாடு சமமா அப்படி முடக்கிட்டு ஏன் இப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு கேக்குறேன். டைரக்டர் அமீர் வந்து அந்த படத்துலயுமே விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சிருக்காரு. அவரை நான் என்னவென்று சொல்வது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படம் அபிஷியல் படமா தெரியாது. ஒரு சின்ன போர்ஷன்ல ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சுட்டு இவர் ஒரு இயக்குனர் இவர் பேசுறாருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு கொத்தடிமை மாதிரி இருக்காரு. ஒரே ஒரு தடவை வந்து இந்த போலீஸ் மத்த எல்லாத்துடைய ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு தலைவர் இறங்கி களத்துல நடந்தாரு அப்படின்னா மீண்டும் இது போன்ற ஒரு மறுப்பு, அனுமதி மறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வராம நீங்க மறுபடியும் தப்பா போச்சு. நாங்க ரெடிங்க தடை மீறி போறதுக்கு நான் மட்டும் போனா பரவாயில்ல. என்னை சுத்தி லட்சக்கணக்கான பேர் வருவான். ஒண்ணு லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. யார் மேல பண்ணுவாங்க? சுத்தி வரக்கூடிய மக்களை தானே அடிப்பாங்க. ரசிகர் மக்களா உங்களுக்கு தெரியலையா? இங்கே தொடர்கள் சொல்லுங்க, என்ன கட்சிக்காரன்னு சொல்லுங்க. அது என்ன ஃபேன்ஸ்? அது என்ன ஆட்டிடியூட்? அது சொல்லுங்க. அது எப்படி ரசிகர்கள் நீங்க போய் நீங்க டேட் ஆட் பண்ணுவீங்களா? யார் தொண்டர் யார்? நான் டெய்லி வந்து இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு 10,000 பேர் பாக்குறாங்க. ஒரு ஜர்னலிஸ்ட் இல்லனா ஒரு ஷோ பிரசன்டர் இன்ஸ்டாகிராம்ல வச்சிட்டு எப்படிமா நீங்க வந்து அதை சோர்ஸா பயன்படுத்துறீங்க? இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து புதுவையில போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஏன் இன்னும் தமிழகத்துக்கு வரல? அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த அதிருப்தி அப்படின்ற மனநிலை இருக்கா? கல்லாப்பட்டி கூட்டணி ஏப்ரல் 6ன்னு நினைக்கிறேன், 6ஆம் தேதி பாண்டிச்சேரியில ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றாரு. அதே பாண்டிச்சேரியில அதே தேதியில சிஎம் பிரச்சாரம் பண்றாரு. யாரு? தமிழ்நாடு சிஎம் பிரச்சாரம் பண்றாரு. ஒருத்தர் சந்திச்சுக்கல. ஏன் சந்திச்சுக்கல? 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. ஏமா சந்திச்சுக்கல? அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 10 நிமிஷம் போனால் தமிழ்நாடு. ராகுல் காந்தி இங்கே வராரு. இங்கேயும் தேர்தல் தான், பாண்டிச்சேரியிலையும் தேர்தல் தான். ஏன் ஒரு பரப்புரை மாநாடு அங்கே வச்சுக்கலாமே? ஏன் வைக்கல? அவங்க பிரதர் பாண்டிங் உடஞ்சிருச்சா? பிரதர் பாண்டிங்கே இல்லை, காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு சில பல கோடிகளை தள்ளி நீங்கள் எப்படியும் போகாதீங்க, அங்கே இங்கே செட்டில் பண்ணி இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ராகுல் காந்திக்கு தெரிஞ்சுதான் கடுப்பில் இருக்கிறாரு. அவர் பேர் கூட சொல்லியே. பாண்டிச்சேரியில இது வரைக்கும் இல்லாத ஒரு அதிசயம், வரலாற்று சாதனை நிகழ்ந்திருக்கு அப்படின்லாம். இது வந்து என்னன்னா 90% ஓட் அப்படின்றது வந்து இது வரைக்கும் இல்லாத விஷயம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்டேட் இருந்தது அப்படின்றப்ப இந்தியாவில இது வந்து ஹையஸ்ட். இப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் விஜய் அவர்களுடைய வருகையா அப்படின்னு பார்க்கப்படலாம்ல? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் அதுல என்ன தவறா இருக்குது? ஏன்னா எப்போதுமே அதிக அளவுல வாக்கு மக்கள் செலுத்துறாங்கன்னா அவங்க ஒரு தே ஹவ் டிசைடட் சம்திங்னு அர்த்தம். நான் இது வந்து எனக்கு பிடிக்கல, நான் மாற்ற போறேன் போடா அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போறாங்கல்ல. அந்த அவ்வளோ பெரிய வாக்கு சதவிகிதம். நான் முன்னாடியே இதை வந்து நம்ம பேசினோமா இல்ல வேற யார்கிட்ட பேசலாம், பெர்சன்டேஜ் வந்து ஒரு கீ ஃபேக்டர். எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் அதிகரிக்குதோ அது வந்து தாவேகாவுடைய அலை அப்படின்றது தான் நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன். ஐ வாஸ் கீழே அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 90% போலாயிருது அப்படின்றது அந்த கேட்டலிஸ்ட் எஃபெக்டை யாரை ஏற்படுத்தினா தாவேக்கான்னு நான் நம்புறேன். அதனால தான் அது இவ்வளோ வாக்குப்பதிவு. 2வது ரொம்ப சீக்கிரமாகும். காரைக்கால்லாம் ரொம்ப சீக்கிரமாவே 90 தொட்டுருச்சு. 5 மணிக்கெல்லாம் ஐ திங்க் 3:30 மணிக்கெல்லாம் கூட தொட்டுச்சு. ஸோ அதே அலை. ஏன்னா வந்து தமிழகத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எல்லா இடத்துலயும் சொன்னாங்க விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு. அந்த விஷயத்த இது உடைச்சிருக்கு அப்படின்னு பாக்கலாமா? ஏமா அதுக்கு தூத்துக்குடியிலே உடைச்சிருச்சுமா? அது தூத்துக்குடி திருநெல்வேலி இது மேல இந்த நரேட்டிவ் இனிமேல் சொல்ல முடியாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து ஏன்னா அது தூத்துக்குடியில வந்ததை நீங்க ரசிகர்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ என்ன டெடிகேட்டட் ஓட்டர்ஸ் அவங்கலாம். அதை இனிமேல் எவ்வளோ நாளைக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க?
இல்ல அவங்களுடைய பார்வையில பார்த்தாலும் அதுல இருந்து ஒரு 10% சின்ன பசங்க இருந்தா கூட மத்ததெல்லாம் இல்லம்மா, நீங்க அப்படின்னு 10% சின்ன பசங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட 70% வராம இருந்திருப்பாங்களே. ம், அவங்கள வந்தவர்களோட வராம இருந்தவர்களோட எண்ணிக்கை அதிகம் இல்ல. கண்டிப்பா. சோ அதே போல வந்து தமிழகத்திலையும் ஒரு மாற்றம் நிகழுமா மிகப்பெரிய பாண்டிச்சேரியை மாற்றம், போல? மிகப்பெரிய நீங்க பாருங்க, நான் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடக்காத ஒரு எலெக்ஷன் போலதான் இது மாறி இருக்கு. நாங்க சொல்லிட்டே அதுதான் இருக்கோம். சார், இது வரைக்கும் இல்லாத 50 தரமா மாறி ஆண்டுகளுக்கு இருக்கு. 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு ம். அதிசய தேர்தல் இது. அதனால அதுல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மக்கள் பெருமளவுல போய் ஓட்டு போடுறதுக்கு, அதான் நான் சொல்றேன், முத நாளே போய் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து இருந்துட்டு காலைல முதல் ஓட்டு போடணும்னு கியூல உட்காந்துருக்கிறது நீங்க பார்க்க தான் போறீங்க. ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலுமே வந்து ஒரு பார்வை இருந்தது, விஜய் அவர்களால 234 கேண்டிடேட்டையும் நிறுத்த முடியாது, முதல்ல நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சவால் விட்டதை பார்க்க முடிஞ்சுச்சு. பட் வெற்றிகரமா நிப்பாட்டிட்டாங்க. ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க அந்த எடப்பாடி தொகுதியில இருந்து அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. அவர் விலைக்கு வாங்கப்பட்டுட்டாரா, இல்ல கடத்தப்பட்டுட்டாரா, இல்ல அவரா வாபஸ் வாங்கிட்டாரா அப்படின்ற இல்ல, ஒரு அவர் பெரிய வாபஸ் வாங்கல, அது ஒரு உறுதி. ஏன்னா அவருடைய வேட்புமனு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது, ரிஜெக்ட் ஆயிருந்து. அது மட்டும்தான் நம்மளுக்கு ஆன் ரெக்கார்டா இருக்குது. அது என்ன காரணம் என்னன்றது அங்க இருந்து எனக்கு வெவ்வேறு தகவல் வருது. ஓகே. அதை எல்லாமே நான் வந்து வெளியில சொல்ல முடியாது இல்லையா. நான் உறுதிப்படுத்தின தகவலை தான் நான் சொல்ல முடியும். வெவ்வேறு விதமான தகவல் வருது, நீங்க சொல்ற மாதிரியும் எனக்கு வருது. அதனால வெயிட் அண்ட் சி. சோ இது நமக்கு ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க வந்து இப்போ திமுக நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆயிடும். இது வந்து அதனாலதான் டம்மி வேட்பாளர் போடுவாங்க. ஓகே. See, it happens. அது ரெண்டாவது தாவேகா முதல் முறையாக தேர்தல். விஷாலோடைய நிலைமை உங்களுக்கு தெரியுங்களா என்னாச்சு? விஷால் தேர்தல் ஆர்கே நகர்ல போட்டிட்டார், தெரியுமா தெரியாது? டிடிவி அவர்கள் போட்டி போடும்போது. ஆமா, இங்க பயங்கர விஷால் வந்து ஒரு பாப்புலர் நடிகரா இல்லையா, இங்க இருந்து பயங்கர பில்டப் பண்ணிட்டுலாம் போனாங்க, சைக்கிள் எல்லாம் போனாரு இங்க இருந்து. அவருடைய மனுவே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னங்க ப்ராப்பரா வேட்புமனு ஃபில் பண்ணாம வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இது முதல் முறையாக இப்படி ஒரு இந்த ப்ராசஸ்ல ஒன்று நடக்கிறது, 2 நடக்கிறது இயல்பு. அது ஒன்றும் அது இட்ஸ் நாட் a big crime. மற்ற கட்சிகள் பெரும் எதிர்பார்ப்புல இருந்த ஒரு கட்சி தாவேகா அப்படின்றப்போ இது ஒருவேளை பேக் ஃபயரா மாறிடக்கூடாது. இல்ல, இப்ப இது எடப்பாடி தொகுதியில இப்ப ஒரு நம்ம தொகுதி வந்து ஒரு தொகுதினால நம்மளுக்கு லாஸ் கிடையாதுல்ல. இப்ப எடப்பாடி தொகுதின்றது பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஆமா, அது என்னன்றத பார்ப்போம். ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ரிஜெக்ட் பண்றது சில நேரங்கள அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய டிசிஷன் தான். ஓகே. அவர் ஏதாவது ஒன்று சரியா ஃபில் பண்ணலன்னு கூட ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். நம்ம எதுக்கு கேண்டிடேட் மேல தப்பு சொல்ல முடியாதுல்ல, அங்க அந்த சைடும் பார்க்கணும்ல. கண்டிப்பா. இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆனது, இதுக்கு பின்னாடி நிறைய பேசுபொருள் இருக்குது. ஸோ நீங்க சொன்னீங்க விஜய் அவர்கள் மேபி அதனாலதான் பேசாம போயிருக்கலாம் காரைக்குடியில அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் ஒரு அப்செட் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஓகே. ஆனா விஜய் அவர்கள் இது வரைக்கும் அப்படி இல்லைல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் அவர் இது வரைக்குமே கம்பேர் பண்ணது இல்ல சார். இது தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையாமா? இல்ல, தனிப்பட்ட பர்சனல் லைஃப் இல்ல. ஏன்னா ஜனநாயகன் முடக்கப்பட்டப்போ வெளியில வராதப்போ விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. ஏன்னா அது வந்து என்னுடைய படம், நான் அதை பத்தி அரசியலுக்கு கொண்டு வர விரும்பல அப்படின்ற ஒரு சைலன்ஸ்ல இருந்தாங்க. சோ அது ஒரு ரீசன்னால பேசாம கான்கிரீட்டா அதுக்கப்புறம் யாரு பண்றான்னு தெரியுது, இன்னார் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதான் சொல்ல உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை யார் பண்றாங்க அப்படின்றத. படம் 2 பேர் கையில தான் இருக்கும். ஒன்னு சென்சார் போர்டு கையில இருக்கும், இன்னொன்னு படக்குழு கையில இருக்கும். சரி, இதுல படத்தை வெளியிட்டது சென்சார் குழுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க தானே ட்ராக் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன்னா, கடைசியா ஜனநாயகன் படம் பத்தி எங்க பேசினாரு அவரு? திருநெல்வேலியில பேசினாரு. என்னன்னு பேசினாரு? ஜனநாயகன் படத்தையும் முடக்குனாங்க. யாரு முடக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அதை நான் தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த யாரு முடக்குறாங்கன்னு யாரு உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக. இல்ல சார், அதுதான் இப்ப என்னுடைய பார்வை என்னன்னா, ஒண்ணு படக்குழுக்கிட்ட ஒரு படம் இருக்குது. சாரி, அதெல்லாம் இருந்துங்க. தலைவர் அன்னைக்கு பேசினது யாரு முடக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னார்ல. அந்த யாரை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க? சரி, இல்ல சார், இப்போ தொடர்ந்து நிறைய தாவேக தரப்புல சொல்றது என்னன்னா டிஎம்கேன்றாங்க சார். டிஎம்கே பேக்ல ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சென்சார் போர்டு வந்து பாஜக கிட்ட இருக்குது. என்னம்மா, நான் மறுபடியும் கேட்கிறேன், அவர் சொன்னதை கேட்டீங்களா? நீங்க திருநெல்வேலியில பேசினது கேட்டீங்களா இல்லையா? கேட்டேன். என்ன சொல்லியிருந்தாரு? ஜனநாயகன் பத்தி என்ன சொன்னாரு? அதுதான், ஜனநாயகன் படத்தையும் முடக்குனாங்க. யார் முடக்குனதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த யாருன்றது யாரு? அதான் என்னுடைய கேள்வி. பாஜக மீன் பண்றாரா சார்? இல்லம்மா, அது ஒரு தனி மினிஸ்டர் மீன் பண்றாரு. ஓகே, அமித்ஷாவையா? இல்ல, ஏன் எல்முருகனா இருக்க கூடாது?
எல்முருகன் எந்த துறைக்கு அமைச்சரா இருந்தாரு? இது மீடியா தான் சார். அப்போ எல்முருகனுடைய அழைப்புல தானமா இங்கேருந்து பராசக்தி குரூப் அங்க போச்சு. இப்போ திருச்சியில வந்து பேசும்போது என்ன சொன்னாரு எங்களுடைய தலைவர், இந்த ஊர்ல ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு, அவரு இத்தனை கோடி அடிக்கிறாருன்னு யாரை மீன் பண்ணாரு? KN நேரு. பேர் சொல்லல அங்கேயும் இங்கேயும் சொல்றாரு, பேர் சொல்லல இல்லைங்க. நம்ம தானே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த திரைத்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குது? எல்முருகனுக்கு அங்க இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்புறம் இப்ப இதுல என்னுடைய இதை கேள்வி, நீங்க புரிஞ்சுக்காம அவர் அமித்ஷாவை சொல்றாரு, சென்சார சொல்றாரு, நீங்க இல்ல சென்சார் போர்டு வந்து அமித்ஷா கையில தானே சார் இருக்கு. இல்லம்மா, நான் சொல்றேன்ல, நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேனா இல்லையா? இப்போ எல்முருகன்றது இன்னைக்கு வந்து அவர் வந்து அவர் தானமா அவரோட கண்ட்ரோல் தானே சென்சார் போர்டு வந்து அவருடைய கிட்ட தானமா வந்து அவருடைய அழைப்புல தானமா இங்க இருந்து சிவகார்த்திகேயன் இந்த எல்லாம் போனாங்க. அப்ப அவரால் முடக்க முடியுமா முடியாதா? இல்ல சார், இந்த படத்தை வந்து அப்ப அவங்க அப்பவே வரவிட்டுருக்கலாமே. ஏன்னா வந்து படக்குழு சென்சார் போர்டு ஏன் வந்து படத்தை முடக்கணும்? அதுதான் என்னுடைய கேள்வியே. என்னன்னா படத்தை அவங்களே முடக்குறாங்க, ஏன் திரும்ப? ஏன்னா ஒரு அரசியல்ல வந்து அந்த படம் வெளியில வந்துச்சு அப்படின்னா அது தாவேக்காவுக்கு வந்து பெரிய மைலேஜ் கொடுக்குன்றதுனாலதான் மாநாடுக்கு சமமா. ஆமா, அந்த ஒரு படம் என்பது 10 மாநாடுக்கு சமம். அப்படி முடக்கிட்டு ஏன் இப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு கேக்குறேன். அவங்களுக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீ வந்து ஜனநாயகனை முடக்கணும்னு சொன்ன, உன்னோட மொத்த கேரியரே காலி பண்ற, எத்தனை கோடி உனக்கு லாஸ் ஆகுது பாரு. ஸோ ஜனநாயகன் பத்தி பேசிய 48வது மணி நேரத்தில் இந்த படம் வந்து லீக் செய்யப்படுது, எக்ஸாக்டா 48 ஹவர்ஸ்ல. அப்போ இது என்ன, நீ வந்து எங்களை பிளேம் பண்றியா? நீ படத்தை காலி வெளில விட்டுறப்போ லாஸ் ஆகு, நட்டமடை, அதானே என்ன அதுக்கு பின்னாடி? நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அது நல்ல ப்ராடக்ட்னு உங்களுக்கு தெரியுது, நைட்டா எடுத்து போய் அது ஜெராக்ஸ் எடுத்து வித்தா அப்படித்தானே இது நடந்தது. அதை எப்படி நம்மளே விடுவோம்? HD பிரிண்டோட வெளியிட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு 5 நிமிட காட்சிகள் தான் முதல்ல வெளியானது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல் படமுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பட் டைரக்டர் அமீர் வந்து அந்த படத்துலயுமே விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சிருக்காரு. அவரை நான் என்னவென்று சொல்வது? அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படம் அஃபிஷியல் படமா தெரியாது, ஆனா இல்ல ரைட், அந்த கதை தான் ஒரிஜினல் ஜனநாயகனா யாருக்கும் தெரியாது ரைட்டா? அதுல படம் முழுக்க இஸ்லாமியர்கள் வந்து தப்பா சித்தரிக்கப்படுறாங்களா அதுவும் தெரியாது. ஒரு சின்ன போர்ஷன்ல ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சுட்டு இவர் ஒரு இயக்குனர், இவர் பேசுறாருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு கொத்தடிமை மாறி இருக்காரு இவர்? நீங்க ஒண்ணு படம் ஃபுல்லா பார்த்துருந்துருக்கணும் ரைட்டுங்களா? படம் ஃபுல்லா பார்த்துட்டு இல்லைங்க இது இஸ்லாமியரை வந்து இது பண்ணணுது அப்படின்னு சொல்லிருக்கணும். ரெண்டாவது ஒரிஜினல் படத்தை பார்த்துருக்கணும். இதுதான் ஒரிஜினல் ஜனநாயகம்னா யாருக்கு தெரியுமா? அந்த இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும், நடிகருக்கு கூட தெரியாது. ஃபைனல் வெர்ஷன் எப்படி தெரியும்? இசையமைப்பாளருக்கு கூட தெரியாது. அந்த இயக்குனருக்கும் அந்த வீடியோ அந்த படத்தோட எடிட்டருக்கு தான் இதுதான்ப்பா ஃபைனல் வெர்ஷன் தெரியும். அப்போ ஃபைனல் வெர்ஷனா அது வாங்கினான்னு நமக்கு தெரியாது, அதுதான் ஜனநாயகனாவும் தெரியாது. இப்போ ஜனநாயகன் ஃபுல்லா படமும் இப்படிதான் இருக்குமான்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் வந்ததை பார்த்துட்டு இவர் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா இவர் எப்படி இயக்குனர்? அப்ப இவர் மனசுல எவ்வளவு வன்மம் வச்சுக்கிறாரு? திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது தான் இது. ஒரு சினிமா துறையில இருக்கக்கூடியவர் கண்டிப்பா அந்த படத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் மாறா நிறைய விஷயங்கள். என்னம்மா, அவர் போதைப் பொருள் வழக்குல சிக்கியிருக்கிறாரு. அவர் டெல்லியில கூப்பிட்டு போய் எப்படி விசாரிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்ப அங்கேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு முஸ்லீம் கார்டு எடுத்து பிளே பண்ணாதான் முடியும் அவரால். ஓகே, சீமான் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, போலீஸ் கூட வாக்குவாதம் நடக்கும்போது கைது தானே பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு விஷயம், வழக்கு தானே போட்டுக்கோ அப்படின்றாங்க. வழக்கு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க, வழக்கு தானே போட்டுக்கோ அப்படின்னு. இப்போ அதை காரைக்குடி, சிவகங்கை, ராம்நாடு இந்த தொகுதியில சீமான் அவர்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல விஜய் அவர்கள் அங்க போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்காம வரதும் இல்ல, ஒரே ஒரு தடவை வந்து இந்த போலீஸ் மற்ற எல்லாத்துடைய ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு தலைவர் இறங்கி களத்துல நடந்தாரு அப்படின்னா மீண்டும் இது போன்ற ஒரு மறுப்பு, அனுமதி மறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வராம நீங்க மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா இப்ப நானும் உட்காந்து ராஜ்மோகன் நான் எம்எல்ஏ நேற்று காலைல தான் எனக்கே தெரிஞ்சது கேஸ் போடுறாங்க, என்னன்னா அழுதுட்டா இருக்கேன், பயந்து ஓடிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாதுல்ல. யாரும் எங்க தலைவர் அப்படி நினைக்கிறதே இல்லை. ஆனா அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், எப்படி ரிஃப்ளெக்ட் இதை காரணம் காட்டி காவல்துறை பாதுகாப்பாக நிறுத்திடுவாங்க.
தடை மீறி போனா என்னங்க, நாங்க ரெடிங்க தடை மீறி போறதுக்கு. நான் மட்டும் போனா பரவாயில்ல, என்னை சுத்தி லட்சக்கணக்கான பேர் வருவான். ஒண்ணு லத்தி சார்ஜ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? யார் மேல பண்ணுவாங்க? யார் மேல பண்ணுவாங்க? தலைவர் வந்து அடிப்பாங்களா? யார் அடிப்பாங்க? சுத்தி வரக்கூடிய ரசிகர்கள். மக்களை தானே அடிப்பாங்க. ரசிகர் மக்களா உங்களுக்கு தெரியலையா? ரசிகர்கள் தனியா விஜய் அவர்களை பாக்குறதுக்கான பெரும்பாலான மனிதர்கள் எப்படிமா? அவங்க இந்த நாட்டு குடிமக்கள் தானே, they are citizens, right? How can you call them as fans? சோ விஜய் அவர்கள் வந்து அப்ப அரசியல்ல வந்து சென்டிமெண்டா தாய் குடிமக்கள்னு அந்த வார்த்தையை அவர் இது வரைக்குமே யூஸ் பண்ணலையே. வேற என்ன சொல்றாரு? ரசிகர், என்னுடைய அம்மா, என்னுடைய குழந்தை, அதை விட நல்ல என்னுடைய பையன். நீங்க ரசிகர் சொல்றீங்க, அவரும் உறவான்னு நினைக்கிறாரு. அதுதான் சொல்றேன் நான். அப்ப குடிமக்கள் நீங்க சொல்றீங்கன்னா அதை விஜய் அவர்களும் முன்னிலைப்படுத்தணும். ஆமா, அதுதான்மா. இப்ப நான் இந்த நாட்டு குடிமக்கள், என் பொண்ணு இந்த நாட்டு குடிமக்கள் தானே. குடிமக்கள் இல்லமா, ஃபேன்ஸ்ன்றது வேற இல்லையா? ஃபேன்ஸ்ன்றது வேற இல்லையா? அவங்க வந்து they need not to be a citizens of the state. அமெரிக்காவில் இருக்கிறது கூட ஃபேனா இருக்கலாம், ஒரு ஒயிட் கை கூட ஃபேனா இருக்கலாம், ஒரு பிளாக் கை கூட ஃபேனா இருக்கலாம். அவர் வேற. இந்த உங்க நாட்டு குடிமக்களை நீங்க இப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது இல்லையா? அதே ரசிகர் உதயநிதி பார்க்க போறாங்களா ஃபேன்ஸ் சொல்றீங்களா? நீங்க உதயநிதி ஃபேன்ஸ் போறாங்கன்றீங்களா? அதாவது விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க உதயநிதி பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வராங்கன்னு தெரியுமா? தெரியாதா? அது தெரியாது. அவரும் நடிகர் தானே. அங்க உதயநிதி பார்க்க போகும்போது ஏன் ஃபேன்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த அளவுக்கு கிரவுட் பிள்ளைங்களா? அவர்ல ஒரு ஃபேன் கிடையாதா? அப்ப அங்க வரதெல்லாம் யாரு? அவங்கள ஊப்பின்னு சொல்லுவீங்களா? நீங்க 200 ரூபான்னு சொல்லுவீங்களா? கேக்குறேன், சொல்லுவீங்களா? தொண்டர்கள் சொல்லுவீங்களான்னு கேக்குறேன். அப்புறம் இங்க மட்டும் என்னது? இல்ல அதுதான் சார் நான் கேக்குறேன். இங்க தொண்டர்கள் சொல்லுங்க, என்ன கட்சிக்காரன்னு சொல்லுங்க. அது என்ன ஃபேன்ஸ்? சார் அது என்ன ஆட்டிட்யூட் அது? இல்ல நான் கேக்குறேன். நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. ஏன் அவங்க தாவேக உறுப்பினர்கள் துண்டு தானே போட்டுருக்காங்க? தாவேகோட உறுப்பினர் தாவேக தொண்டர்கள் நான் சொன்னேன் சார். தாவேக தொண்டர்களும் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க. தொண்டர்கள் சொல்லுங்க. அது எப்படி ரசிகர்கள்? நீங்க போய் நீங்க டேட்டா எடுத்து வந்தீங்களா? யார் பாரு தொண்டர் யார்? நான் டெய்லி வந்து இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு 10,000 பேர் பாக்குறாங்க. நான் வந்து என் தலைவரை பார்த்துட்டேன். தலைவரை பார்த்துட்டு தான் சொல்றாங்க. தலைவர்னா யாரு? அப்ப தலைவரை பார்த்தது யாரு பாப்பா? தொண்டர் தானே பாப்பாங்க. தலைவரை யாருமா பாப்பா? அதாவது தலைவரை யார் பாப்பா? தொண்டர்களும் பாப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் என் தலைவனை பார்த்துட்டா நீங்க அதை வச்சு நீங்க வந்து ஃபேன்ஸ் சொல்றீங்க. அதான் சார் நான் கேக்குறேன். why are you insulting them? சார் நான் இன்சல்ட் பண்ணல. உங்களுக்கு என்ன சந்தோஷம்? சார் இன்சல்ட் பண்ணல. பின்ன அந்த வார்த்தை என்னது? அதுதான் அந்த எப்படிமா நீங்க அதை பயன்படுத்த முடியும்? அது தப்பான வார்த்தை இல்ல. ஒரு கட்சி தலைவராக போகும்போது அவரை பார்க்க அந்த கட்சி தொண்டர்கள் வராங்கன்னு உங்க மனசு சொல்ல மாட்டேங்குது. அது அந்த வார்த்தை அப்படி இல்ல. நாங்க வந்து தொண்டர்களும் வராங்க. நான் வந்து that is wrong. நான் தொடர்ச்சியா கவனிச்சு தான் இருந்தேன். நீங்க 3வது வார்த்தை 4வது வாட்டி இதே தான் சொல்றீங்க. அப்பதான் நான் திருப்பி கேட்டேன். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ சொல்றீங்க போல இருக்கு அப்படின்னு விட்டேன் நான். that's wrong. அது என்ன அவ்வளவு வன்மம் உங்களுக்கு? இல்ல சார், இப்போ நம்ம எப்படி விஜய் அவர்கள் வந்து சினிமா பின்புலம் கொண்டு உதயநிதி எந்த பின்புலம் கொண்டது? சினிமா பின்புலம். எம்ஜிஆர் எந்த பின்புலம்? சினிமா. ஜெயலலிதா எந்த பின்புலம்? எல்லாருமே சினிமா. அப்புறம் அவர்களை எல்லாம் ரசிகர்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல நான் கேக்குறதுக்கு அவர்களை எல்லாம் ரசிகர்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல சார், மேபி ஆரம்பத்துல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, இல்ல அப்ப மட்டும் இங்க வந்து சொல்றீங்க. அதுதான் சார். இப்போ இன்னும் ஒரு காலகட்டம் போய் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நிக்கும். அது என்ன 5 வருஷம் கழிச்சு தான் மாத்தணுமா? அது ஏதோ ரூல்ஸ் இருக்கா? இல்ல சார், இப்போ விஜய பாக்குறதுக்கான ஒரு ஆர்வம் அப்படின்றது எல்லார்கிட்டயுமே இருக்கு சார். அப்ப எல்லார்கிட்டயும் இருக்குன்னு சொல்லுங்க. ரசிகர் வராங்கன்னு சொல்லியிருந்தா இல்லன்னு நம்ம மறுக்க முடியாதுல்ல சார். ஏமா நீங்க தொண்டர்கள் தான் வராங்க. நான் சொல்றேன் தொண்டர்கள் தான் வராங்க. நீங்க பாருங்க, தொண்டர்கள் மட்டும் தான் வராங்க. ஆமா, தொண்டர்கள் மட்டும் தான் வராங்க. நீங்க சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? நீங்க போய் சர்வே எடுத்தீங்களா? நீங்க 10 பேர்ட்ட கேட்டீங்களா? நீங்க ரசிகரா வரீங்களா, தொண்டரா வரீங்களா கேட்டீங்களா? அதுல எத்தனை பேர் நான் தளபதியோட ரசிகன் சொல்றாங்க தெரியுமா? நீங்க கேட்டீங்களா? Did you ask? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. சரி, இது வந்து விஜய் நீங்க கேட்டீங்களா? நான் கேக்குறது பதில் நீங்க கேட்டீங்களா? நான் உண்மையை கேட்கிறேன். கேட்டீங்களா நீங்க? என்னம்மா நீங்க கேட்டீங்களா? ஒரு 4 பேர்ட்ட எங்க உங்களுக்கு விஜய் நடிகரா பார்க்க வந்துறீங்களா இல்ல அரசியல் தலைவரா பார்க்க வந்துறீங்களா கேட்டீங்களா நீங்க? என்னம்மா நீங்க அமைதியா இருக்கீங்க? ஏன்னா இல்ல, நான் எனக்கு புரியல. ஒண்ணு எஸ்ன்னு சொல்லணும், இல்ல நோன்னு சொல்லணும். யார்ட்டையும் கேட்கல. கேட்காம எந்த அளவுக்கு எப்படி நீங்க அந்த முடிவு? நம்ம நிறைய தேர்தல் கருத்து கணிப்பு களத்துல போய் எடுக்கிறோம். சரி, விஜய் அவர்கள் தலைவரா வரணும் அப்படின்றாங்க. ஆனா நிறைய பேர் வந்து நான் உங்களுடைய தீவிரமான ரசிகர் அப்படின்னு. நீங்க சொன்னது என்னது? அங்க வந்தவர்களை பத்தி நீங்க பேசுறீங்க. நீங்க களத்துல போய் சர்வே எடுத்தேன்றீங்க.
What இல்ல kind of சார், இப்போ நான் அந்த what kind கூட்டத்துக்கு of a போகல. comparison? பிகாஸ் நான் அந்த அப்ப நீங்க கூட்டத்துக்கு போகல. அப்படி அட்ரஸ் பண்ணாதீங்க. எதுக்கு அப்படி அட்ரஸ் பண்றீங்க? நீங்க கூட்டத்துக்கு போலன்னா உங்களை யார் அப்படி அட்ரஸ் பண்ண சொல்றது? இப்படி அட்ரஸ் பண்றது தப்பு இல்ல. நீங்க அப்படி அட்ரஸ் பண்ணுவேன்னா உதயநிதியும் ரசிகர்கள் வராங்க அப்படின்னு சொல்லணும். ஸ்டாலினும் டிவி சீரியல் நடிச்சிருக்காரு, அவருக்கும் ரசிகர் வராங்கன்னு சொல்லணும். சீமானும் பட இயக்குனர் தான், அவருக்கு ரசிகர் வராங்கன்னு சொல்லணும். சரிங்களா? ஜெயலலிதாவுக்கு வந்தவர்களும் ரசிகர்கள் தான், எம்ஜிஆருக்கு வந்தவர்களும் ரசிகர்கள் தான் சொல்லணும். நீங்க அவங்களுக்கும் ரசிகர்கள் கூட்டம் ஒரு காலத்துல வந்திருக்கும். அதை நீங்க சொல்லுங்க. நான் இப்போ சொல்றேன் சார். அதிமுகவின் ரசிகர்கள் அவங்களுக்கும் சொல்லுங்க. வந்திருப்பாங்க சார். வந்திருப்பாங்க. ஏன்னா நான் இல்ல சார், நான் எந்த கூட்டத்துக்கு அப்ப போனது நீங்க இல்ல சார். பேசுறீங்க அப்படி. நீங்க ஃபீல்டுக்கு போறது இல்ல, பேசுறது இல்ல. கேட்டா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன்றீங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னா ஒரு 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 ஷோ பிரசன்டர் இன்ஸ்டாகிராம்ல வச்சுட்டு எப்படிமா நீங்க வந்து அதை சோர்ஸா பயன்படுத்த முடியும்? அதுல இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுக்க முடியும்னு சொல்லுங்க. சார், ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னுமே வந்து திமுக 2.0 திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் அமையும், நான் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை யாராலையும் மண்ணுக்குள்ள எவ்வளவு போட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு? அதை யாராலையும் வந்து மண்ணுக்குள்ள போட்டு புதைக்க முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகள் பொய் சொல்லி தான் இங்கே ஆட்சி நடத்தினாங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 3 லட்சம் அரசு வேலைகள் வழங்கப்படும். நாங்கள் இங்கே வந்து என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் இருக்குங்களா, டிஎன்பிஎஸ்சி இருக்குது, அதுக்கடுத்தது டிஆர்பி இருக்குது, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் எம்ஆர்பி இருக்குது, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அது இல்லாமல் யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அது இல்லாமல் ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அது இல்லாமல் டான்ஜெட்கோ நம்ம இபிஐ டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி 6-7 மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் இந்த மொத்த ரெக்ரூட்மெண்ட் போர்டும் எடுத்தது வந்து 80,000 பேர். 80,000 சொன்னது 3,50,000. இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ கவர்மெண்ட் வேலை தான் இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த லட்சத்தில் அவர் இந்த வருஷம் இந்த 5 ஆண்டில் நான் இன்னும் 2 லட்சம் பேருக்கு வேலை தருவேன் அப்படின்றாரு, அரசு வேலை. இது ஒரு பக்கம். இங்கே வந்து ஆசிரியர்கள், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் வந்து அரசு ஊழியர்கள், இது மாதிரி எல்லாரையும் ஏமாத்திருக்கிறாரு. அது இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் தஞ்சாவூரில் வந்து திரும்பி போ அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க. ஏன்னா எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லா பொய்களும், எவ்வளோ 505 தேர்தல் அறிக்கையில் 505னா 505மே பொய். அதில் ஒரு 160 150 தான் நிறைவேற்றிருக்காங்க, மற்ற அவ்வளவும் பொய், ஒன்றுமே நிறைவேற்றல. இப்போ மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகள் வந்து நான் பொய் சொல்லிட்டு வந்துடுவேன்னு கூட மக்கள் எப்படி நம்புவாங்க? அவர் வாழும் உலகம் வேறு, அவர் பையன் வாழும் உலகம் வேறு. நீங்கள் 2 பேரையும் பார்த்தீங்கன்னாலே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும் அவங்க வர்றதுன்றதை அவங்க நம்புறாங்களா இல்லை சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார், மற்றும் ஒரு நேர்காணல் நிறைய விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச்.